1/2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய பட்டை, 8 கிராம்பு, 5 ஏலக்காய். எல்லாத்தையும் நல்லா பொடியா பண்ணிக்கணும் மிக்ஸில. இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கிலோ மட்டன், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி குக்கர்ல வச்சிடணும். குக்கர்ல ஒரு 5 விசில் விட்டுருங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பிரிஞ்சி இலை 3 போட்டுக்கோங்க. நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பட்டை போட்டுக்கோங்க. 2 அன்னாசி பூ போட்டுக்கோங்க. கல்பாசி ஒரு சின்ன அளவு போட்டுக்கோங்க. 4 கிராம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையிலும் பொறுமையாக வதக்குங்க. அவசரமாக செய்யும்போது அந்த பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. நீங்கள் எல்லா பொருளையும் நிதானமாக எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அதில் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால பொறுமையாக நிதானமாக வதக்குங்க. பார்த்துக்குங்க வெங்காயம் எப்படி வதங்கி இருக்குன்னு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு கை கொத்தமல்லி போட்டிருக்கேன், ஒரு கை புதினா போட்டிருக்கேன். இது நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரையிலும் நல்லா வதக்குங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால பொறுமையாக செய்யுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா பொருளுமே நல்லா வதங்கக்கூடிய பொருள் தான். பாருங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் அப்படியே எப்படி கலர் மாறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்படி கலர் மாறும்போது செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஆயிலில் வதக்கும் போது நல்லா வதங்கும், இறங்கும். பாருங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது இதில் 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எல்லாம் அந்த வெங்காயத்தோட சேர்ந்த மாதிரி வர்ற வரையிலும் நல்லா வதக்குங்க.
பாருங்கள் தக்காளி போட்டு இப்படி வதங்கி இருக்குங்க. நல்லா அப்படியே இந்த வெங்காயத்தோட சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இந்த சீரகம் மிளகு இதெல்லாம் வச்சுருந்து பார்த்தீங்களா, அந்த பொடியை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயில் வதக்கும் போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவர் இறங்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் எல்லாமே எண்ணெயிலேயே போட்டு வதக்கிங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்கறது இல்லை, அதனால மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவீங்க பிடிக்கும் ஓகேனா பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2-3 போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கேன் மட்டனை. அதை இதில் சேர்த்துக்குவோம். அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. எப்படி நம்ம பிரியாணிக்கு தண்ணி வைக்கணும், அப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அளவு குறைச்சிக்கிட்டோம்னா போதும். இதுலேயே ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த மசாலாலாம் அப்போ தான் மட்டனில் நல்லா சேரும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா கொதிச்சு வேகும். உப்பு நம்ம ஏற்கனவே மட்டனோட போட்டுருக்கோம், அதனால் அரிசி சேர்க்கும் போது மீதி உப்பு நம்ம போட்டுக்கலாம். காரம் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதை கணக்கில் வச்சு நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா எப்படியெல்லாம் சேர்ந்து வந்துருக்குன்னு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை போட்டுருங்க. அரிசியை போட்டுட்டு அரிசியை போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி எவ்வளோன்னா 1 மடங்கு அரிசினா 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதே இந்த மட்டன்லேயோ நீங்கள் சிக்கன் பிரியாணியோ செய்கிற போது அதில் கிரேவி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை குறைச்சி வச்சுங்க. இப்போ நம்ம அதில் செய்யும் போது கிரேவி எதுவும் இல்லை, கரெக்டாக போயிடுச்சு. அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து ஊற்றுறேன். நீங்கள் அதில் கிரேவி இருந்ததுன்னா 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குறைச்சிட்டு ஊற்றுங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு போதும் வேணும் அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா நம்ம தண்ணி போட்டிருக்கோம், தண்ணி போட்டதுனால உப்பு கண்டிப்பாக தேவைப்படும். அது அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி வைக்க வேண்டியதுதான். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க. வெயிட் போட்டு
3 விசில் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நல்லா பிரியாணி நல்லா வந்திருக்கு, மட்டன் பிரியாணி. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, தண்ணி அதிகமும் இல்லை, பத்தாமே இல்லை. நல்லா மட்டனும் நல்லா குக் ஆயிருக்கு. பாருங்க, நல்லா வந்திருக்கு.